லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எப்படி இருந்தது சட்டசபை? அவரை உட்கார வச்சு எல்லாருமே ஒவ்வொரு சம்பவம் பண்றாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாகரிமை இல்லை. முதல்ல கண்ணு நிறைந்த உரைகள் நிறைய இருந்துச்சு. ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, சண்டை போட்டுக்கிறது, இது மாறுங்கிற முதல்ல. நீங்கள் 98 சீட்டை வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஆடினீங்கல்ல, அப்போ உங்களுக்கு குறைய தெரியலையா? இப்போ 108 உங்களுக்கு மைனடை தெரியும் போது ஒரு 98 எப்படி நீங்கள் 5 வருஷம் ஆடினீங்க? எம்ஜிஆர் திமுக பிரிஞ்சாரோ அன்னையிலேருந்தே திமுக அதிமுக. திமுகவுக்கு முழு எதிரியாரு அதிமுக, அதிமுகவுக்கு முழு எதிரியாரு திமுக. இத்தனை வருஷமா எதிரி சொன்ன ஏடிஎம்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி உட்கார வைக்க நினைச்சிங்கல்ல. சார், இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் சொன்னது என்னன்னா, விஜய் குதிரை பேரம் நடத்துறாரு. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகிட்ட என்னென்ன பேசுனீங்க? நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வெளிப்பட சொல்லுங்கள். நீங்கள் 10 சீட்டும் குடும்பத்தை நிற்க வைங்க, அமைதியாக இருக்கணும். உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு, சனாதனம் ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. முன்னாடி பேசியிருந்தாரு, அவர் தான் ஒழிக்கிறதுக்கான போராளி, அவர் இந்த முகம் அவர் தான் அப்படிங்கிற. நீங்களா வாழ்றியா சம்மந்தம் இல்லாமல் இதையும் பேசுறீங்க? சனாதன ஒழிப்புன்னு சொன்னீங்களா, அதுக்கு பற்றி வாட்சி பண்ணிட்டீங்களா? ஒழிஞ்சதாரு உங்கள் அப்பனை தான் ஒழிச்சு விட்டிய. சில விஷயங்கள் மக்கள் உணர்வோட விளையாடுறீங்க. நான் சொல்கிறது இது அரசியல் விளையாட்டுல, மக்களோட தொண்டரோட உணர்வோட விளையாடுறது. இந்த ஆட்சி மாறும், காட்சி மாறும், என்ன பேராட்சி வரணும் சிந்தனை ஃபஸ்ட்டு வரணும். அதான் பகுத்தறிவு. சரி, இப்போ அதிமுக திமுக 50 ஆண்டு 75 ஆண்டுகள் மிகப்பெரிய கட்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் அவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய பவர் சென்டர் ஆகிட்டார் அவர். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, அரசியல் களம் சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களை இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபித்து அவருடைய ஆட்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இன்னைக்கு அவரை உட்கார வச்சு எல்லாருமே ஒவ்வொரு சம்பவம் பண்றாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது சட்டசபை? இன்னைக்கு ஒரு நாகரிமை இல்லை. முதல்ல நாகரிமை இல்லை. ஏன்னா இன்னைக்கு தான் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கிறாரு. அப்போ எல்லாருமே இன்னைக்கு தான் துவக்கம். இன்னைக்கு தான் துவக்கும் போது துவக்க உரைங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க, இந்த அரசு எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லணும். அப்போ எந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், எதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலை, இவ்வளோ தான். ஆனால் இன்றைக்கி நிறைய வன்மம் நிறைந்த உரைகள் நிறைய இருந்துச்சு. இதுலேருந்து ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம்னா சௌமியா அன்புமணி. அவங்க தான் இன்றைக்கி மக்களை பற்றி, நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி கரெக்டாக பேசுனது அவங்க தான். அவங்க தொகுதி மக்களுக்கு என்ன இப்போ தேவைப்படுது, அவங்க தொகுதி மக்கள் என்ன குறை இருக்குது, அந்த குறையை முதலமைச்சர் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு தொகுதி எம்எல்ஏவாக சௌமியா அவர்கள் தான் கரெக்டாக பேசினாங்க. ஒரு பெண் எம்எல்ஏவாக உண்மையிலே அவங்கள நான் பாராட்டுறேன். வேறு இதுலேருந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிலையோ அரசியல்லாம் இங்கே பண்ணலை. இது இன்றைக்கி சட்டசபை பொதும்பிடம் மாதிரி போச்சு. இந்த அரசியல் தேர்தல் இப்போ பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது நம்ம ஒரு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்புகிறாங்கும்போது அது ஒரு 1000 இருக்கட்டும் சார். இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சி ஆரம்பித்து நிறைய குறை எதை சொல்லுவீங்க? ஒரு செயல்பாடு வந்தால் தானே அதை நிறைய குறை சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலை, இப்போவே பெரிய ஆவேசமாக பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், இந்த ஆவேசம் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை. அது உதயநிதி பேசுகிறதுலாம் இந்த 50 வருஷம் அந்த திராவிட அரசியல் பேசினாங்கல்ல, இதே பேச்சு பேசுவாங்க. இல்லை, சரியாக தானே சொன்னார். நாங்கள் உள்ளே இருந்தோம்னா எப்படி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு நீங்கள் பெரும்பான்மை பெற்றுருவீங்க, ஆனால் அதனால் வெளியே போகிறோம், வெளிநடப்பு பண்ணுறோன்ட்டு வெளியே போயிட்டார். கரெக்டாக சொல்லிட்டு அது ஓகே. அது அவங்க நிலைப்பாடு ஆதரவு இல்லை, ஆதரவுக்கிரமாக நம்ம நடுநிலையாக இருக்குங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. ஓகே, நான் நிலைப்பாடை பற்றி சொல்ல. பேச்சு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த ஒரு ஆளுங்கட்சி உட்காந்துருக்காருல, அதை ஒரு ஊனிங்காக பேசுகிறாரு. நீங்கள் என்ன தான் வந்தால் கூட எங்கள் கூட்டணியோட ஆதரவோடு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உலகறிஞ்ச விஷயம். அதை நேர்கையாக மனசை புண்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் ஒரு சிறுபுலத்தனமான ஒரு உண்மை தானே சார்? உண்மை சார், உண்மை சார். உண்மைங்கிறத சிலது சொல்லாமல் இருக்கும் சார். சில விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் தன்மை.
இது வந்து ஒரு உண்மை இல்லை. அங்கே குத்தி காட்டக்கூடாதுல்ல. பிரதமர் உட்காந்துருக்காரு, அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்கள் ஆதரவு வச்சுருந்தாங்கல்ல, அவங்கள அனுப்பிடக்கூடாது சார். இங்கே குத்தி காட்டுறேன், அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் சார். உதவி பண்ணுறது தான் புண்ணியம். பண்ணிவிட்டு நான் உனக்கு பண்ணல குத்தி காட்டுறது அது இல்லை. எதிர்கட்சி அந்த லெவலில் தானே பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இறங்கி வர மாட்டாங்கல்ல. அதுக்கான இப்போ நேரம் இல்லைங்கிறது. இப்போ இது வந்து அப்படி பார்த்தா நீங்கள் திமுக எத்தனை முறை மைனாரிட்டி இருந்திருக்கு. 2006 98 சீட்டு தான். இவங்க இன்னைக்கு 107 சீட்டு. யார்? தவேக்கா. நீங்கள் 98 சீட்டை வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஆடினீங்கல்ல, அப்போ உங்களுக்கு குறைய தெரியலையா? இப்போ 108 வந்து உங்களுக்கு மைனாரிட்டி தெரியும் போது ஒரு 98 எப்படி நீங்கள் 5 வருஷம் ஆடினீங்க? இல்லை, ஆதரவு அங்கே கிடைச்சது சார். கிடைச்சி கிட்டத்தட்ட 140 சீட்டு இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் சப்போர்ட். காங்கிரஸ் வேறு கட்சி தானே, கூட்டணி இருந்தால் கூட அப்போ இன்னொரு கட்சி ஆதரவு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிய. இந்த சூழல் எல்லாருக்கும் வரும் சார். அரசியலில் எல்லாருக்கும் சூழல் வரும். திடீர்னு பெரும்பான்மையாக இருப்பாங்க, திடீர்னு இந்த மாதிரி மைனாரிட்டி வந்து சில கட்சி ஆதரவோட ஆட்சி அமைப்பாங்க. இது எல்லாமே வர விஷயந்தான். 91 1991 ராஜீவ்காந்தி இறந்த டைம். சட்டசபையில் தேதிமுக எத்தனை யார் உள்ளே இருந்தா? உள்ளே திமுகவே இல்லை. மொத்த ஆளுங்கட்சி அப்போ வந்து அதிமுக, காங்கிரஸ், இவங்க தான் சட்டசபையில் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாங்க. எதிர்கட்சியே இல்லைங்க. ஒருத்தரும் ஜெயிச்சார், கலைஞர் மட்டும் ஜெயிச்சார். அவரும் உள்ளே வர்றதில்லை. அல்ல இல்லை. ஆமாம். அப்படி ஒன்று கூட சட்டசபையிலே இப்போ நீங்கள் எட்டி பார்க்காத காலம் இருந்துச்சுல்ல. கட்சி கழிச்சு போண்டேனே, திரும்ப எப்படி வந்தீங்க நீங்கள்? அரசியல் சகசம். இன்றைக்கி பெரும்பான்மை இருக்கும், இன்றைக்கி மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி மைனாரிட்டியாக இருக்கலாம், அடுத்த ஆட்சியில் வருவாங்க. அது திருப்பி விஜய் சார் செயலோட பொறுத்திருக்கு. இதே இதில் வராரா, இதுக்கு மேலே வராரா, இல்லை இதுக்கு இன்னும் குறையுதா அப்படின்னு இந்த 5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, ஆட்சியை பொறுத்து மக்கள் அப்போ முடிவு எடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இப்போ தான் ஒரு செடி முளைக்குது. நீங்கள் முளைக்கும் போதே இன்னும் பூ பூக்கலை, என்ன காய் காய்க்கல, என்ன அப்படி வெயிட் பண்ணி பண்ண முடியாதுல்ல சார். ஒரு 6 மாசம் போட்டோம், அப்புறம் முதலமைச்சரை வந்து பேசுவோம், அப்படி வெயிட் பண்ண முடியாது சார். நாகரிகம் ஒன்று சார். சார் இப்போ உதய அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணு பேசிதானே ஆவாரு. அவர் சரி விஜய் வந்திருக்காரு, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு பேச முடியாது இல்லை. இல்லை, இப்போ என்ன பேசணும் அவசியம் என்னங்கிறேன் சார். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ தானே பதவி வைக்கிறாரு, இன்னைக்கு தானே பெரும்பான்மை நிரூபிக்கிறாரு. இப்போவே நீ பிரச்சனையை பேசுறதுக்கு என்ன ஆச்சு? என்ன நாட்டு நடப்பு பெருசாக இங்கே பிரச்சனை நாட்டில் நடந்து போச்சு, இல்லை இவர் ஒரு செயல்பாடு என்ன இங்கே தப்பாக போச்சு? ஒன்றுமே செய்யலை. நான் சொல்கிறது இந்த திராவிட அரசியல் இருக்குல்ல, இந்த கலைஞர் வந்து சட்டசபையில் இந்த வார்த்தை ஜாலம், ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, சண்டை போட்டுக்கிறது, இது மாறுங்கிற முதல்ல கொஞ்சம் மாறுங்க. அவர் விஜய் சார் ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சராக பதவி வைத்தார். ஒரு மாற்றம் என்ன? நேர யாரை எதிர்த்து சொன்னாரோ அவங்க வீட்டுக்கு போய் கை கொடுக்குறாரு. எல்லா அரசியல் தலைவரும் மதித்து போகிறாரு. இது ஒரு மாற்றம் தானே. அந்த மாற்றம் இன்னும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் பழைய மாதிரியே இருக்கீங்க. நான் சரி, நீங்கள் சட்டசபை பேசவே கூடாது, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது சொல்ல, கேள்வி கேட்கணும். நான் அப்போ சொல்கிறேன், எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது, இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு நல்லது. நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னா எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கணும், சரியான கேள்வி கேட்கணும். ஆளும் அரசு வந்து தவறான ஒரு வழிக்கு போனால் தட்டி கேட்கணும். இதுக்கு தான் எதிர்கட்சி. ஆக எதிர்கட்சி பேசக்கூடாதுன்னா இவங்க ஆட்டம் ஜாஸ்தியாகும், சர்வாதிகாரமாயிரும். அப்போ எதிர்கட்சி வலுவாக இருக்குது நாட்டுக்கு நல்லது. ஆனால் அது நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கேட்க கேள்வி என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆரம்பத்தில் எதுக்கு இவ்வளவுலாம் வளைச்சு அவரை போட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் சார் 5 வருஷம் சட்டசபையில் வந்து பழகின இடம் இருக்குது. ஓகே, அங்கே இருக்க எதிர்கட்சியில் உள்ள எல்லா எம்எல்ஏக்களும் ஏற்கனவே பலமுறை இங்கே இருந்து அனுபவிச்சவங்க தான். புதுசுங்கிறது முதலமைச்சராக வந்திருக்க இன்னைக்கு விஜய் சார் வந்து சட்டசபைக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே போகிறார். கலைஞர் முதலமைச்சராக போகும்போது அதுக்கு முன்னாடி பல வருஷம் சட்டசபையில் இருந்து தான் முதலமைச்சரானார். எம்ஜிஆர் முதலமைச்சராக முன்னாடி பல வருஷம் சட்டசபையில் இருந்து பல சபையில் இருந்து பேசி தான் அவர் முதலமைச்சரானார். அண்ணாவும் அப்படித்தான், காமராஜரும் அப்படித்தான், ஜெயலலிதா அப்படித்தான். யாருக்கும் சட்டசபை வந்து முதலமைச்சரை உட்காரும்போது யாருக்கும் சட்டசபை புதுசு இல்லை. ஏற்கனவே பழைய போன ஒரு கட்டடம், பழைய போன ஒரு இடம்.
அப்போ அங்கே திருப்பி எம்எல்ஏ ஒரு 2-3 இருந்து திருப்பி சிஎம் உட்காரும்போது இது இருக்காது. ஆனால் விஜய் சார் அப்படிங்கிறது முதல்ல சட்டசபைக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் எந்த அனுபவமும் இல்லை. அதையும் மைண்டில் வைக்கணும். அப்படி ஒருத்தர் உட்காந்து இருக்கும்போது இப்போ தான் பெருமை நிரூபிக்கிறாருக்கும் போது ஏன் பொறுத்தாத்தான் உங்களுக்கு என்ன? அது வந்து நீங்கள் பிகினிங்கே மிதிக்க நினைக்காது. இது வந்து நான் சொன்ன நாட்டு பற்றோட மக்கள் மீது அக்கறையோட நீங்கள் பேசினா ஓகே. முழுக்க முழுக்க விஜயை தாக்கணும், அவரை வந்து ஒரு ஊனிங் பண்ணணும், அந்த நோக்கம் பேசாது. சட்டசபையில் மக்கள் பிரச்சனை பேசுறது சட்டசபை. நீங்கள் பொதுவாக அடிச்சுக்கிறது சட்டசபையில். நீங்கள் அது இந்த விஷயங்கள் மாறணும் முதல்ல. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, தூய சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா டேட்டி பாலிடிக்ஸ் வந்து பண்றீங்க. இப்போ அதிமுக எதிர்கட்சியா இருந்தாங்க, அவங்களை எதிர்த்தெல்லாம் பேசிட்டு எப்படி அவங்களுக்கு எம்எல்ஏவா நீங்க வாங்குறீங்க, எப்படி வாங்கி நீங்க கூட்டணி சேர்றீங்க, இதுல எப்படி தூய ஆட்சின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. டேட்டி பாலிடிக்ஸ் தானே இது. இதுவே இப்படி சொன்னோம்னா காலங்காலமாக என்னைக்கு எம்ஜிஆர் வந்து திமுக வந்து பிரிஞ்சாரோ அன்னிலிருந்தே திமுக அதிமுக எதிரும் புதிரும் இரு துருவங்கள். இந்த திராவிட அரசியலில் இந்த 57 வருஷமா 2 தானே போட்டி போட்டுக்கிருக்கிய தானே. திமுகவுக்கு முழு எதிரியாரு அதிமுக, அதிமுகவுக்கு முழு எதிரியாரு திமுக. எம்ஜிஆர் கடைசி வரை சார் யாரை எதிர்த்தாரு? திமுகவை. ஜெயலலிதா சார் வரைக்கும் யாரை எதிர்த்துச்சு? திமுகவை. கலைஞர் சார் வரைக்கும் யாரை எதிர்த்தாரு? ஏடிஎம்கே. எம்ஜிஆர் எதிர்த்தாரு. நீ சார் இவர் இன்னைக்கு வந்திருக்காரு சார். இவங்க எல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வராரு, அவங்க கூட கூட்டணி வைக்க. இல்லை அது சொல்ல வரேன் சார், கொஞ்சம் ஃப்ளோ சொல்ல விட்டுருங்க. அப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் வந்து அதிமுக சப்போர்ட் வேணுங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு தப்பாக பேசுறீங்களே. இத்தனை வருஷமாக எதிரி சொன்ன ஏடிஎம்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி உட்கார வைக்க நினச்சிங்கல்ல, அது எவ்வளோ ஆய்வு சார். அது உங்கள் தொண்டர் பண்ண துரோகம் அது. உங்கள் தொண்டரை பூரா இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் பிடிக்கல, ஜெயலலிதா பிடிக்கல, ஏடிஎம்கேனா எதிர்த்து அவன் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் கோஷம் போடுறான். நீங்கள் வர மீட்டிங்கெலாம் அவன் வந்து நிற்கிறான். எம்ஜிஆர் ஒழிக, ஜெயலலிதா ஒழிக, ஏடிஎம்கே ஒழிக நிற்கிறான். அவன் யார் ஒழிக நடித்தான்? அவன் யார்? உங்கள் தொண்டர் வேச எதிரி. உங்கள் தொண்டருக்கு எதிரி அதிமுக தானே. ஆமாம், அதிமுக எதிர்ப்பு போட்டு தானே உங்களுக்கு முடிஞ்சு. இன்றைக்கி நிறைய பேர் நான் சாறு வரைக்கும் ரெட்டெழுத்தையும் போடுவேன். நாங்கள் சாறு வரைக்கும் உதயசூரியன் போட்டு தொண்டர் இன்றைக்கி இருக்கான்ல. அப்போ இந்த உதயசூரியன் போடுறவன் யார்? ரெட்டையில் எதிர்த்துவேன். நான் உசிரவனும் ரெட்டையில் போட மாட்டேன், உதயசூரியன் போடுவேன்னு போட்டான்ல. அவனை பண்ண துரோகம் என்ன உசுர? அவன் உங்களுக்கு ரெட்டையில் எதிர்த்து உங்களுக்கு போடுவானா? நீங்கள் யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க? அதிமுக எடப்பாடியை முதலமைச்சராக்கி நீங்கள் விழுந்து ஆதரவு சொல்லியிருக்கீங்க. இது யூகம் இல்லை, வதந்தி இல்லை. இன்னைக்கு விசி சண்முகம் அவர்களே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நடந்த கதை விடுறாரு. அப்போ நீங்கள் எதிரே நினைச்ச என்னென்ன திமுக அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி. ஆமாம்மா, அது ஃபுல்லாக பப்ளிக் போயிட்டு சொல்லிட்டாரு. இப்போ அவங்க திமுக மினிஸ்டர் பேசியிருக்காங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எடப்பாடி முதலமைச்சர் நாங்கள் உள்ளே சப்போர்ட் பண்ணுறோம், பார்த்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பேச எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்லிட்டார். இதில் அவங்களுக்கு எங்களுக்கு கூட பேசின அமைச்சர் பேர் சொல்லியிருக்காரா சார்? அது சொல்ல மாட்டார். யார் கேட்காதீங்க, சொல்லக்கூடாது. நாகரிகம் சொல்லுவாங்க சார், அது நாகரிகம் கேட்கக்கூடாதுல்ல. அப்புறம் அது நாகரிகம் இல்லை. இல்லை இப்படி அவர் சொல்ற உண்மைத்தினர் சார். அவர் வந்து என் குழந்தைய நான் கொண்டு வந்து சத்தியம்னு சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறாருல, அது போய் சொன்ன அவசியம் இல்லை. இப்போதைக்கு நானும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் சொன்னது சொல்கிறேன், பரம எதிரி அவர் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? இப்போ வந்து விஜய் சார் வந்து அவங்க சப்போர்ட் கேட்கறது தப்புனா அப்போ நீங்கள் பண்ண மகா தப்பு. சரி, இப்போ அதிமுக 50 ஆண்டு 75 ஆண்டுகள் மிகப்பெரிய கட்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் அவர்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பவர் சென்டர் ஆகிட்டார் அவர். அதனால அழிக்க நினைக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்லுவாங்க சார். ஜெயலலிதா வாயில் வந்திருக்கு, கலைஞர் வாயில் வந்திருக்கு. ஒரு முறை தோக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லிடுவாங்க. இந்த முறை எந்த வாயிலையும் இந்த வார்த்தை வரவே இல்லை. அதிமுக வாயிலையும் வரல, திமுக வாயிலையும் வரல. மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி வரல. ஏன்னா ஒன்று நீ ஆளலாம், இல்லை நான் ஆளலாம். நீ பண்ண தப்பு பண்ணிட்டா நான் ஒரு உன்னை காப்பாற்றுவேன், நான் தப்பு பண்ணிட்டா நீ ஒரு போது என்னை காப்பாற்றிக்கோ. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிருச்சு. இப்போ புதுசாக ஒரு ஆள் வரும்போது நீ என்ன பண்ணுறிய? பயம் வருது. நம்ம 2 சேர்ந்து வரவிட பண்ணிடுவோம். மக்கள் யாருக்கு? ஏடிஎம்க்கு மெஜாரிட்டி கொடுக்கல, திமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. உங்கள் 2 பேர் மேட அவர் கொடுத்துருக்காங்க. அதுதான் மக்கள் தீர்ப்பு. அப்போ அதிமுக வேணாம், திமுக வேணாம், தாவேக்கா தான் ஆளணுங்கிறது தானே மக்கள் தீர்ப்பு. நீங்கள் மக்கள் தீர்ப்பு மதிச்சிங்களா? மக்கள் தீர்ப்பை மீறி நீங்கள் போய் ஏடிஎம்க்கு உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. இது
ஜனநாயகத்தோட சில இதெல்லாம் இருக்கும், இந்த அரசியல் விளையாட்டுல இதெல்லாம் இருக்கும். ஆனால் மக்கள் பண்ணுற துரோகம், நான் சொல்கிறது தொண்டர்கள் பண்ணுற துரோகம். நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தா கூட ஓகே, கூட்டணி வச்சு வேறு கட்சி பண்ணியிருந்தாலும் ஓகே. அதிமுகவுக்கு நீங்கள் திமுக சப்போர்ட் கொடுத்து மக்கள் ஜீர்ணிக்க முடியாது சார். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? மக்கள் ஜீர்ணிக்க முடியாது. முதல்ல இப்போ திருமாவளவன் முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுறோம், கம்யூனிஸ்ட் அவங்க முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க தான் முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுறோம். இப்படின்னா கூட அது ஒரு அரசியல், அது அரசியல் ஒரு இது காய் நகரத்தில் அதில் போயிடும். இது அப்படி இல்லை. எப்படி பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தா ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி தான் சார் சில விஷயங்கள் மக்கள் உணர்வோட விளையாடுறீங்க. நான் சொல்கிறது இது அரசியல் விளையாட்டில் இது மக்களோட தொண்டரோட உணர்வோட விளையாடுறது. அவன் எந்த நினைப்பு எந்த வெறியில் போட்டிருப்பான். இன்றைக்கி எம்ஜிஆரை எதிர்நடிச்சு ஓட்டு போட்டேன் இருக்கிறான், எத்தனை பேர் இருக்கான் உதயசூரியனுக்கு. இது நெக்ஸ்ட் நீ உணர்வுல விளையாடுறீங்க. ஈஸியாக வந்து ஒரு விஜய்ங்கிற ஒருத்தர் அந்த நாட்களை உட்காரக்கூடாது, விஜய்ங்கிற ஒருத்தர் முதலமைச்சர் சீட்டில் உட்காரக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணலான்னா என்னென்னங்கிறது நியாயமாயிருமா சார்? தப்பு. அது அது என்னென்ன பண்ணுறதுல அது ஒரு நியாயம் இருக்கும்ல. அப்போ என்னென்ன பண்ணலாங்க எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க சார்? இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, விஜய் வந்து குதிரை பேரம் நடத்துறாரு, டிரான்ஸ்பெசி கவர்மெண்ட் சொன்னீங்க, ஆனால் அவங்க பக்கத்தில் அந்த காரில் வந்து போனாங்க, முகத்தை மூடிட்டு போகிறாங்க, அது யாரு சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுடைய குரல் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இது மாதிரி 1000 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகிட்ட என்னென்ன பேசுனீங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வெளிப்பட சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் வந்து ஏடிஎம்ஐ கிட்ட ஏடிஎம்ஐக்கில் வந்து எங்களுக்கு எம்பி சீட்டு கட்டோம் கொடுக்கல அப்படிங்கல, அது என்ன பேரும்? அது என்ன பேரும் சார்? தரன்னு சொல்லி ஏமாத்திரேன்னு சொல்கிறாங்க சார். ஏமாத்துறேன் நீ கேட்டில் கேட்கலையா? அது பேரம் இல்லையா? நாட்டு ஆகா நம்ம ஒன்று கூட்டணி வச்சா நாட்டுக்கு நல்லது, நம்ம சேர்ந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னா நீ கூட்டணி வச்சியா? எங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும், அவர் கொடுக்கல, இவங்க கொடுக்கணும்னா கொடுத்தாங்க, கொடுத்த பக்கம் வந்துட்டியே, இது என்ன பேரம்? ஓகே, எம்பி சீட் யார் கொடுத்தியே? உங்கள் கட்சியில் உழைச்ச ஒருத்தன் கொடுத்தீங்களா? யார் கொடுத்தியே? சகோதரருக்கு. இது என்ன? இது அரசியலா சார்? 10 சீட் வாங்கினாங்கல்ல, 2 சீட்டு வந்து யார் நின்றா? ஒன்று அம்மா நிற்கிறா, பையன் நிற்கிறாப்புல, மிச்சத்தை தொண்டர்களுக்கு அவங்க கொடுக்குறீங்க. கொடுக்கக்கூடாதா சார்? அதுவே தப்பு இருக்கா? கட்சி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க சார். நீ அப்போ மற்ற நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த 10 சீட்டில் உங்கள் குடும்பத்திலேயே 3 பேர் போயிடுச்சு சார். ஒருத்தர் எம்பி 2 எம்எல்ஏ வந்துட்டீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே. நீங்கள் தப்பு இல்லை. இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனை நிற்க வைக்கலாம். இன்னொருத்தர் மச்சான் மாமையன் கூட நிற்க வைக்கலாம். 10 சீட்டு உங்கள் குடும்பத்தை நிற்க வைங்க, அமைதியாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களை கையிட்டு கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு அறுதலாம் போயிடும். தம்பி எம்பியா, இவங்க எம்எல்ஏவா, பையன் இன்னொரு எம்எல்ஏக்கு நிற்பாங்களா, போனால் போகணும் இன்னும் 8 சீட்டை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த குதிரை பேரம் இதை பற்றிலாம் பேசக்கூடாது. எந்த அடிப்படையில் நீங்கள் திமுகவோட கூட்டணிக்கு வந்தீங்க? எம்பி பதவி கேட்டீங்கல்ல, கொடுத்தாங்கல்ல, அதனால் இங்கே வந்தீங்க. இது என்ன? இதுக்கு என்ன பேரம்? இது பேரம் இல்லை, அதுக்கு பேர் இது பெருந்தன்மை. அதுக்கு பேர் நான் கேட்குறேன், யார் எதை கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல. சில நேரங்களில் நீங்கள் குடும்ப ஆட்சி பண்ணும்போது இன்னொருத்த போய் குடும்ப ஆட்சி பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது. இப்போ போய் பிரேமலதா வந்து திமுகவை குடும்ப ஆட்சி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சொல்லுங்க அப்போ. சொல்லக்கூடாது. விஜய் சொல்லுவார் குடும்ப ஆட்சின்ட்டு, சீமான் சொல்லுவார் குடும்ப ஆட்சின்ட்டு, பிரேமலதா சொல்லாமா? அப்படி சொன்னால் எவ்வளோ தப்போ அந்த குதிரை பேரத்தை பற்றி பிரேமலதாமிடம் பேசுறது தப்பு தான். ஓகே, ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ராஜ பதவி கிடைச்சிருக்கு, அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. ஆனால் சட்டசபையில் பார்க்கும்போது கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்காரு. இன்னும் அந்த கெத்து வரல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் வருது. நீங்கள் பார்க்குறீங்க என்ன விஷயம் பார்க்குறோம்? அது பேர் சோர்வு இல்லை, அது உள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சங்கிறது எப்படின்னா, அப்போ சொன்ன மாதிரி தான் சட்டசபை ஒரு புதுசு, அதுவும் முதலமைச்சர் பதவி எடுத்தோன்னே கிடச்சிருச்சு. முதல் எலெக்ஷன்லேயே கட்சி ஆரம்பித்த 3வது வருஷத்துலேயே ஒரு கட்சி ஜெயிச்சு முதலமைச்சர் வந்து உட்காந்தது அவரே எதிர்பார்ப்பார் இல்லைங்கிறதே டவுட்டு தான். அப்போது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், சட்டசபை ரொம்ப பழகி போய் அதுக்கப்புறம் தான் முதலமைச்சராகி உள்ளே உட்காந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறாரு. அப்போ கொஞ்சம் அவருக்கு டைம் எடுக்கும். நம்ம எடுத்தோடனே கம்பீரமாக உட்காந்தா சரி, நம்ம பார்க்க தப்பாக தெரியும். இதே ஜெயலலிதா உட்காரும்போது அப்படி உட்காருவாங்க, தப்பாக தெரியாது, பழகி போச்சு. பார்த்து கலைஞர் உட்காரும்போது தப்பாக தெரியாது, அவங்களுக்கு பார்த்து பழகி போச்சு. அதே இது போய் விஜய் சார் அந்த தோரில் உட்காந்தா நமக்கு ஆணவத்தில் உட்காராரோ, தலக்கணத்தில் உட்காந்துருக்காருன்னு ஒரு பார்வை வரும்.
அந்த பார்வை நம்மளுக்கு மாறுறதுக்கு அவர் கொஞ்சம் அவளுக்கும் டைம் எடுக்கும் அவருக்கு. ஆனால் அவருக்கு புது இடம், புது பதவி, அப்புறம் சட்டசபைங்கிறது சூடான இடம், அது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்லை. ஏன்னா அது வேற களம், அது எப்போ எவன் எதை கேட்பான், அதெல்லாம் எப்போ எப்படி சண்டை வரும்னு தெரியாது. அப்போ இது எல்லாமே மனசுக்குள்ள எல்லாத்தையும் அதை அடக்கி உட்கார்றதுக்குள்ள அது எழுச்சியோட வரக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இது வந்து நம்ம கெத்தாக உட்காரணும் நினைக்கக்கூடாது. இது நல்லா தான் இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. தொடர்ந்து பேரரசு அவர்களுடைய நேர்காணல் எல்லாமே பார்க்குறோம். விஜய் அவர்களுக்கு சாதகமாக அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. கட்சியில் இணைஞ்சிருக்கீங்களா? அதை ஃபியூச்சர் இல்லை நான் வந்து சாதகமான இல்லை, நான் பேசுகிற நியாயம்னு சொல்லியிருக்கேன். நான் நியாயத்தை பேசுவேன். எனக்கு எங்கே கோவம் வச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு அரசியல் ரீதியாக நிறைய பேசினாங்க விஜய் சாரை பற்றி. இவருக்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்குது, நாட்டு நடப்பு தெரியுமா, மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியுமா, என்ன பிரச்சனை தெரியுமா, மக்களோட போயிருக்காரா, எத்தனை போராட்டம் கலந்துருக்காரு, இதெல்லாம் எனக்கு கேட்டாங்களே. அப்போ நான் வாய் திறந்தேனா? இல்லை, வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா அரசியல் வந்துட்டால் அரசியல் சார்பாக கேள்வி கேட்பாங்க. அதை அவர் வந்து சந்திச்சு தான் ஆகணும். எங்கே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து கோவம் வச்சுன்னா, இங்கே நடிகர்களாக இருந்துக்கிட்டு சினிமா துறையில் இருந்துக்கிட்டு ஒரு நடிகரை சொல்லி கேவலம் பேசுங்க கோவம் வந்துச்சு. அங்கேயும் கோவம் வந்துச்சு. ஏன்னா நீ அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நடிகர் என்ன ஒன்றும் தெரியாதா, நடிகர் நான் முட்டாளா? இதே எம்ஜிஆர் நீ எவ்வளோ பாராட்டினியே, எவ்வளோ தூக்கி ஆடினியே, தலைவனியே, தெய்வம் நீயே, அவர் நடிகர் இல்லையா அவர்? அப்போ நடிகன்னு குறிப்பிட்டு நீங்கள் அவரை மட்டும் பேசும்போது தான் நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நீ யார்? ஒன்று எந்த அடிப்படையில் உங்களை மேலே ஏற்றுனாங்க? தியாகியா நீங்கள், போராளியா நீங்கள், யார் நீங்கள்? எந்த அடிப்படையில் உங்களுக்கு மேலே உட்காந்து உங்களை பேச சொன்னாங்க? எந்த அடிப்படையில் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க? அப்படியே சீர்திருத்த வள்ளல் அவங்க ஏன் அவங்க தொடர்ந்து திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லைங்க சார், திமுக சப்போர்ட் பண்ணலாம், ஏடிஎம் சப்போர்ட் பண்ணலாம், அது வந்து அவங்களுடைய உரிமை. இன்னொரு கட்சிக்கு தான் பண்ண முடியல. இல்லை, நிறைய நடிகர்கள் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோம். கடைசி எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அதுதான் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்க மாதிரி ஒரு பிரம்ம அவங்க சிலருக்கு இருக்கும். அப்போ அந்த ஆளுங்கட்சி சார்ந்தே ஜாலரை அடிச்சுட்டு அவங்க சார்ந்தே பேசுவாங்க. அப்புறம் அவங்க மகளை கொண்டு போய் இந்த கட்சி தான் நீ சார் வரைக்கும் இந்த கட்சி தான் நாட்டை ஆளப்போகுது அப்படின்னு நினைப்ப கொண்டு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்து அது கொண்டு உள்ளே விட்டுறது. இதெல்லாம் ஒரு இந்த ஆட்சி மாறும், காட்சி மாறும், ஏன்னா பேராட்சி வரணும் சிந்தனை ஃபஸ்ட்டு வரணும். அதுதான் பகுத்தறிவு. திமுக தான் நீ காலங்காலத்துக்கு ஆளப்போகுதுன்னு நினச்சிட்டு ஜாலரை அடிக்கிறதுக்குல்ல, இது இந்த ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க சார்ந்துடுவாங்க. அப்போ ஆளுங்கட்சியோட சார்ந்து பேசுறதுல ஒரு பலம் இருக்குன்னு நினைக்கிறது, அது கவுருங்கிறது தெரியாது. அப்படித்தான் நிறைய பேர் உள்ள வருது. சிலர் பொறாமை, ஒரு நடிகர் வந்துட்டு நம்ம முடியலை, இந்த நடிகர் இப்படி வரான், அந்த பொறாமையில் ஆட்டோமேட்டிக்காக அது சில வெளிப்பாடு வரும். நான் சொன்னேன், இங்கே கட்சியில் இருக்கலாம், ஏடிஎம்கேல நடிகர் இருக்காங்க, திமுகவில் நிறைய நடிகர்லாம் இருக்காங்க. அரசியல் பேசுங்க, அரசியல் சார்ந்து விஜய் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு நடிகராக அவர் கிண்டல் பண்ணாதீங்க தான். அங்கே வந்து கோபம் தான். இன்ன வரைக்கும் நம்ம விஜய் சாருக்கு சப்போர்ட்டும் இல்லை, நான் என் சினிமா துறைக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். இப்போ தாவேக்கா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி ஆட்சி செய்யணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? சார் முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது தான் நம்ம சௌமியா மேடம் பேசிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து மது போதை. அதோட பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது, அது என்ன யார் பேசலை, கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி கிராமங்களையும் கஞ்சா புழக்கம் இருக்குது. ஈஸியாக விற்கிறாங்க, விற்கிறவனுக்கும் பயம் இல்லை, கஞ்சாவை யூஸ் பண்ணுறவனுக்கும் பயம் இல்லை. அது சாதாரண சிகரெட்டு பீட்டி குடிக்கிற மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. எப்படி இன்றைக்கி மதுபானம் குடிக்கிறது டீ குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சோ, அது மாதிரி கஞ்சா அடிக்கிறது சும்மா சிகரெட் குடிக்கிற மாதிரி இன்றைக்கி சர்வசாதாரணமாக போச்சு. முதல்ல கஞ்சாவை ஒழிக்கணும். கஞ்சாவை விற்கிறதுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி கஞ்சானால தான் இன்றைக்கி பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்காரு. கஞ்சா ஒன்று. அப்புறம் ஒரு பெண்ணை சீரழித்து விட்டு கொலை பண்ணிவிடுறாங்க. எந்த மனநிலையில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே கஞ்சா வச்சிருக்கு. ஸ்கூலில் கஞ்சா இன்றைக்கி புழக்கமாக இருக்குது. எத்தனை வீடியோ பார்க்கலாம், ஸ்கூலில் கஞ்சா அடித்து பசங்க இன்றைக்கி வர்றாங்க. முதல்ல மது குறைக்கணும், கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கணும். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விஜய்சார்ட்ட நம்ம எதிர்பார்க்குறது. அப்புறம் இன்னொன்று கோரிக்கை வந்து இன்றைக்கி இந்த நிறைய அரசாங்கம் வந்திருக்கு, இந்த இந்தி ஒழிப்பு, இந்தி திணிப்பை எதிர்க்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இந்தி இதில் அழிக்கிறது, இதுதான் தமிழ் வளர்ச்சின்னு வச்சுக்கிறாங்க.
தமிழோட வளர்ச்சிக்கும் இந்த இந்தியில் போட அழிக்கிறதுக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. வெறும் கோசமாக தான். இப்போ பேரரசு ஒழிகன்னா நீ சொன்னீங்கன்னா நான் ஒழிஞ்சிடுவேனா? பேரரசு வாழ்கன்னா நான் வாழ்ந்துருவேனா? நான் வாழ்கிறதுக்கு என்னங்கிறத நான் செயலில் காட்டணும். கரெக்டானே? இப்போ நீங்கள் வாழ்கிறதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒழிகன்னா எப்படி ஒழிவீங்க? ஒழிய மாட்டீங்க. அதே மாதிரி இந்தி ஒழிகன்னா தமிழ் வாழ்ந்துடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இன்றைக்குள்ள பசங்களுக்கு தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் படிக்க தெரில, தமிழ் எழுத தெரில. இன்றைக்குள்ள மாணவரில் 60% இன்றைக்கி இருக்குது. வேணால் போய் சர்வே எடுக்க சொல்லுங்கள். தெருவில் போகிற 10 பேரை கூப்பிட்டு பசங்க கூப்பிட்டு அவனை எழுத சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நான் விளையாட சொல்ல வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. அப்போ தாய்மொழின்னா தாய்மொழி என்ன வெறும் வாய்மொழியாக போச்சு, பேச்சு மொழியாக போச்சு சார். நீங்களும் தமிழ் பேசிக்கிறோம். பேரரசு இது எழுதுங்கண்ணா, என்னால் எழுத முடியாது. பேரரசு இது படித்து காட்டுங்க, ஆனால் படித்து காட்ட முடியாது. அப்படின்னு தாய்மொழியை எழுதவும் தெரில, படிக்கவும் தெரில, பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு தாய்மொழி சார். அது வேறு மொழி. அது இப்போ சொல்லுவாங்க நிறைய ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தி எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஓகே, அது அவன் ஹிந்தி வந்து படிச்சிருக்கான். ஒன்றும் இல்லை. இப்போ ஹோட்டலில் இப்போ நார்த் இந்தியா இருக்காங்களே நிறையா, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து நான் தமிழ் பேசுகிறேன் சார். நம்மளோட தெளிவாக பேசுகிறான், ஆனால் படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அப்போ அவனுக்கும் தாய்மொழியை கொண்ட நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே கோரிக்கை நான் சொன்னேன்னா, எல்லா பள்ளிகளிலும், தனியார் பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளிலும் தமிழ் படம் கட்டாய படமாக்கணும். 5ஆவதுல தமிழ்லேயும் பாஸ் ஆனால் தான் அவன் 6ஆவது போகணும். 10th தமிழ்லையும் அவன் பாஸ் ஆகிருந்தால் தான் அவன் +2 போகணும். +2ல் தமிழ்லாம் பாஸ் ஆனால் தான் காலேஜுக்கே போகணும். +2 வரையுமாவது தனியார் ஸ்கூல்லையும் சொல்கிறேன், நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாய படமாக ஆக்கணும். அப்போ தான் நம்ம தாய்மொழியை நம்ம வெறும் வாய்மொழி இல்லாமல் வழக்கு மொழியாகவும் எழுது மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் கொண்டு வர முடியும். அது மட்டும் ஏன்னா ஏற்கனவே இருந்த பூரா ஹிந்தி சொல்லிட்டு தமிழை விட்டாங்க. அதனால் நீங்கள் ஹிந்தி சொல்லாமல் தமிழ் சொல்லி தமிழை வாழ வைப்போம். அப்படி கொஞ்சம் இந்த ஸ்கூலில் இந்த கட்டாய படாக்கிறதுக்கு கவனம் செலுத்தணும். ஓகே, உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார், சனாதனம் வந்து ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார், முன்னாடியும் பேசியிருந்தார். அவரை வந்து சனாதனம் ஒழிக்கக்கூடிய ஒரு போராளி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்படுறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அவர் தான் ஒழிக்கிறதுக்கான போராளி, அவர் அந்த முகம் அவர் தான் அப்படிங்கிற. முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசினார், வீரமணி ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போ அதுக்கான இடம் ஓகே. இப்போ கிறிஸ்மஸ் விழா போனார், கேக்க வெட்டினார், அது அங்கே ஊட்டி விட்டு நானும் கிறிஸ்தவன் தான் சொல்றதில்ல பெருமைப்படுகிறேன்னாரு. அங்கேயே ஓகே, அது கிறிஸ்தவ விழா, அங்கே நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கோ, ஒரு இடம் பொருள் இருக்குல்ல. அது மாதிரி இங்கே வீரமணி சார் மேடையில் சனாதனத்தை ஒழிப்போம், அது டெங்கு காய்ச்சலுக்கு இது மாதிரி சொன்னார். ஓகே, நான் கேட்குறது, சட்டசபையில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, முதலாக பேசும்போது இதை குறிப்பிடறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது அதை பற்றி வாதம் வந்துச்சா? இந்து மதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஏதாவது யாராவது பேசினாங்களா? உங்களுக்கு எதாவது உங்களுக்கு கேட்டாங்களா? ஏதாவது உங்களுக்கு கொள்கை என்ன எதாவது கேட்டாங்களா? சனாதனத்தை ஒழிப்பதான் கொள்கைன்னு சொன்னீங்களே, எதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்களா வாழ்றியா சம்மந்தம் இல்லாமல் இதை ஏன் பேசுறிய? அப்போது வன்மத்தின் உச்சம். இதே நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ இப்போ தைரியம் வருதுல்ல உங்களுக்கு, இப்போ தைரியம் வருதில்ல. நான் ஒன்று கேட்குறேன் சார், எலெக்ஷன் முன்னாடி என்ன சொல்றிய? நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் இல்லை, எங்களை எல்லாம் இந்துக்களை கட்சிக்கிறாங்க, நாங்கள் இந்துக்கு ஆதரவான கட்சி தான். அப்போ எப்படி வாய்வு அப்படியே வந்துச்சு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வாய் மாறுது? இன்னொன்று கேட்குறேன் சார், நீங்கள் பிரச்சாரத்துக்கு சத்யராஜ் சார் அனுப்புனாங்களே சார், பிரகாஷ் ராஜ் அனுப்புனாங்கல்ல, நிறைய நடிகர்லாம் அனுப்புனாங்கல்ல, ஏன் சார் வீரமணி சார் அனுப்பல? நீ பெரியார் கொள்கைங்கிறிய, நாங்கள் கொள்கை பிடிப்புள்ள கட்சிங்கிறிய. எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பெரியார் அவர் வீரமணி சார் அங்கேயே கூப்பிட்டுக்கிறீங்களா, கூட வச்சுக்கிறீங்களா? எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே அவர் அனுப்பல. அவங்க தேர்தல் அரசியலே வரது இல்லைல்ல, அவங்க தேர்தல் அரசியலே விரும்புறது இல்லைல்ல. அவங்க அப்போ ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டா நீங்கள் தேர்தல் அடிப்படையில் வரமாட்டீங்களா? நீங்கள் அதிபர் ஆட்சி, அவங்களுக்கு ஜனநாயக ஆட்சி தானே சார், ஜனநாயக ஆட்சி தானே. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடும். அப்போது இந்துக்களை எதிர்த்தா இந்துக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்க, ஒரு பயம் வந்துடுது. அப்போ இதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. எத்தனை கோயிலுக்கு போனீங்க அப்புறம் எலெக்ஷன் அப்போது?
சனாதனத்துக்கு நான் சொல்கிறேன், சனாதனத்தை ஒழிப்புங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ? இன்னும் நான் விஜய் சாருக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொல்றிய, இது மத சார்பற்ற அரசு, அதை அழுத்தம் திருத்தமாக 2 சொல்றிய, எம்மதமும் எம்மதம்ங்கிறிய, ஓகேண்ணே, இங்கே எல்லாரும் சமங்கிறிய, 2 வார்த்தை வந்து எல்லாம் அது அடக்கம். அப்போ ஒரு ஜாதியை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசினா தப்பு இல்லையா? தப்பு தானே? சும்மா விடுவாங்களா? ஒரு சட்டசபைக்குள்ளே ஒரு ஜாதி பேரை குறிப்பிட்டு இழிவாக பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஒரு மதத்தை குறிப்பிட்டு, மதம் சம்மந்தப்பட்ட சனாதனத்தை குறிப்பிட்டு நீ இழிவாக பேசுங்கிறது எப்படி சட்டசபையில் நீங்கள் அனுமதிக்கிறிய? சார், ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசினா எவ்வளோ தப்போ, அதே மாதிரி ஒரு மதத்தை குறிப்பிட்டு இழிவாக பேசுறதும் அதை ரொம்ப எப்படி தப்பு சார். அது சட்டசபையில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வந்து முதல்வர் கண்டிக்கணும். நீங்கள் எம்மதம் சம்மதம்னா அங்கே மத பிரச்சனை வரக்கூடாது. இங்கே மதத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மதத்துக்காக வளர்ச்சிக்காக பேசலாம், அதுக்காக பேசலாம். ஒரு மதத்தை அழிவு பற்றி பேசக்கூடாது. இங்கே ஒழிப்பண்ணு ஒழிப்பிய சனாதை ஒழிச்சுன்னா ஒழிஞ்சிருமா? நீங்கள் நான் ஒழிஞ்சு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன வாழ்ந்துருக்கோமா? முதல்ல சனாதை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பற்றி வாட்சி பண்ணிட்டீங்களா? ஒழிஞ்சது யார்? உங்கள் அப்பனை தான் ஒழிச்சு விட்டிய. சனாதத்தை ஒழிப்புட்டு உங்கள் அப்பாவை ஒழிச்சு விட்டிய. நான் சார், இது தேவையில்லாத விஷயம் சார். நீ வந்து பேசும் பொருளாக இருக்கலாம், விளம்பரத்துக்காகலாம் சனாதனத்தை பேசாதீங்க, அது உங்களை அழிச்சிடும். நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்து ஆணித்தரம் சொல்கிறேன், நீங்கள் உணர்வுபூர்வமாக ஐயோ ஜாதி வேறுபடக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே ரொம்ப மக்கள் அக்கறை வச்சு நீ சனாதன ஒழிப்பு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் விளம்பரத்துக்கும் வீணாக பேசுகிறதுக்கும் வீணாக போகிறதுக்கும் நீங்கள் உள்ள இப்போ எங்கே பார்த்தாலும் விஜய்னு பேச்சிருக்குல்ல, இதை டைவர்ட் பண்ணணும். இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதம் தான் சனாதனம். சனாதனத்தை நல்ல விஷயத்துக்கு எடுங்க, கெட்ட விஷயத்துக்கு எடுத்தீங்கன்னா அதை அழிச்சிடும் உங்களுக்கு.